सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा 75வது தசகம் ஹம்ச மோக்ஷம். மறுநாள் காலையில் அந்த பயங்கொண்ட ஹம்சனுடைய கட்டளையினால் மல்லர்கள்லாம் என்ன பண்ணால் போட்டியோடைய விழாவை தொடங்கியாச்சு. அதுக்கான முரசு அறிவிக்கப்பட்டா. குழுமி இருந்த மன்னர்கள்லாம் அவாவா அந்த இருக்கையில் உட்கார்ந்தான். நந்தகோபனும் பார்வையாளராகவே உயர்ந்த இடத்துல உட்கார்ந்தான். ஹம்சன் அரண்மனை மேலே உப்பரிகையில் அமர்ந்தான் மாடியில். அப்போ நீங்கள் என்ன பண்ணேல், குருவாயூரப்பா நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பலராமனோட மற்ற நண்பர்களோடையும் அந்த அரங்கத்தோட வாயில் அப்படியே அடைஞ்சிங்க. அங்கே ஏற்கனவே ரெடியாக இருக்குது குவளையாபீடோங்கிற யானை. ஹம்சனுடைய யானை நெருங்கி வச்சுருக்கான் ரெடியாக. நீங்கள் வந்த உடனே என்ன பண்ணிட்டான், அடே பாவி வழியை விட்டு விலகச்சில்லு, சீக்கிரம் அப்படின்னு கொடியோனான மாவுத்தன் என்ன பண்ணுறான், ரொம்ப கோவப்பட்டு யானையை தூண்டுறான். அது வேகத்தோட உங்களை அப்படியே பிடிச்சிருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறேன், ஒரு விளையாட்டா அனாயாசமாக எளிதாக பிடியிலிருந்து தப்பி என்ன பண்ணிட்டேன், யானையோடைய மந்தகத்தில் அப்படியே நெத்திக்கு அடியில் அந்த தும்பிக்கைக்கு அடியில் ஓங்கி அடிச்சுட்டு காலோட இடுக்கில் ஒளிஞ்சின்ட்டேன். அப்படியே ஒளிஞ்சின்னு அப்படியே வெளியில் வந்துட்டேன். அப்படியே முனிவர்கள்லாம் தியான யோகத்தால் உங்களை பற்ற முடியாது. அது மாதிரி துதிக்கைக்கு கீழே நீங்கள் இருந்தாலும் உங்களை ஒன்றுமே அந்த குவளையாபீடோங்கிற அந்த யானை ஒன்றுமே பண்ண முடியல. இவ்வாறு அந்த யானையும் உயிரோட தந்தத்தையும் வேரோட பிடுங்கினீங்க. அந்த தந்தங்கள் யானை உயிரோடு இருக்கும்போது தந்தத்தை பிடுங்கிட்டேலாம். அப்படிப்பட்ட நீங்கள் அடிவேரில் இருந்த விலை உயர்ந்த நன்முத்துக்களையெல்லாம் எடுத்து அதை நண்பர்கள்ட்டெல்லாம் கொடுத்து உங்களுடைய ராதிகைக்கு கொடுங்கோ, மாலையாக தொடுத்து போடுங்கோன்னு சொன்னேன். அப்படிதானே குருவாயூரப்பா அப்படிங்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. அது மட்டுமல்ல, மனதிற்கு இனியனான குருவாயூரப்பா, தாங்கள் தந்தத்தை தோளில் சாத்திண்டு பலராமனோட மல்ல அரங்கத்தில் புகுந்தபோது அங்கே இருந்த மக்கள்லாம் உங்களுடைய அழகான திருமேனியை பார்த்து கண்ணும் மனமும் கவரப்பெற்று ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆஹா, ஒன்று ஒன்றா சொல்கிறா. உங்களை குழந்தையா பெற்ற நந்தகோபன் பெரும் பேருடையவன் அப்படிங்கிறா ஒருத்தர். இல்லை கோபியர்கள் தான் பெரும் புண்ணியம் பண்ணினாங்கிறா. இல்லை வயிற்றில் சுமந்தாலே யசோதை அவள் தான் பெரிய நோன்பு நோத்திருக்கா அப்படிங்கிறா. இல்லை இவனை காணக்கூடிய பேறு பெற்ற நாம தான் இந்த உலகத்திலேயும் சிறந்த பாக்கியசாலி அப்படின்னு உன்னை புகழ்ந்துட்டே இருக்கா. குருவாயூரப்பா, தாங்களோ எங்கும் நிறைந்த ஒரு பரம்பொருள், எல்லற்ற ஒரு சித்ரூபமானவர், எங்கே பார்த்தாலும் இருக்கேள், ஆனந்தமயமானவர், ஒளிபடைத்தவர். இப்படிப்பட்ட நீங்கள் உங்களை கடவுள்னு அவங்க யாரும் அறியவே இல்லை, உணரலை. பீஷ்மர், விதுரர், இது இவாளை தவிர சில பேரை தவிர புண்ணியம் பண்ண சில பேர் தான் நீங்கள் பரமாத்மான்னு அறிஞ்சிருக்கா. ஆனால் மற்றவா யாராலுமே அவ்வளோ சீக்கிரமாக உங்களை உணர முடியல. உங்களுடைய திருவிளையாடல்கள்லாம் திரும்ப திரும்ப நினச்சி ஒருவருக்கொருவர் அதையே பேசின்னு இருக்காளே தவிர நீங்கள் பரமாத்மான்னு அவளால் உணரவே முடியல. இப்படி இருக்கிற நேரத்தில் அரசர்களால் ஏவப்பட்ட மற்போரில் சிறந்தவன் சாணூரன் என்ன பண்ணான், குருவாயூரப்பா உங்களோட சண்டை போடுறான். முஷ்டி யுத்தத்தில் சிறந்த முஷ்டிகன் என்ன பண்ணுறான், பலராமனோட எதிர்க்கிறான். அப்படி சடன்னு அப்படி பேரிரைச்சலோட ஒருவரோட ஒருவர் முஷ்டியால் குத்தி சண்டை போடுறேன். அதில் மற்போரில் வல்ல சாணூரன் என்ன பண்ணுறான், மரணம் அடையிறதுக்கு முன்னாடியே பல தடவை வந்த மோஷங்களை எல்லாம், அதாவது விட்டுட்டு போயிட்டு சில நேரத்தில் உயிர் உடனே போகாதான். நம்மளுடைய உயிரானது வருமா போகுமா நிற்குமா, அது மாதிரி அவனுடைய உயிர் வந்துட்டு போனதுங்கிறது ஒரு வியப்பாக இருக்குங்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. அது என்ன அநியாயம், அந்த ஊரில் அந்த ஸ்டேஜில் உள்ளவாள்லாம் சொல்கிற அரங்கத்தில், அதாவது அரண்மனையில் குழந்தைகளோ இந்த ரொம்ப மென்மையான உடல் படைத்தவா, மற்போர் வீரர்களோ உறுதி படைத்த உடம்புடையவங்க, இதெல்லாம் என்ன சண்டை போட வர்றது, இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, வாங்க சீக்கிரம் போகலான்னு அங்கே உள்ள மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசின்னு இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிட்டேல், சாணூரனை உயரத்தில் பிடிச்சி வேகமாக சுற்றி அவனும் அப்படியே இறந்துட்டான்.
அவனை தரையில் ஓங்கி அரைகிறேன் நீங்கள். பலராமனும் வேகமாக முஷ்டிகனை அப்படியே திகழ்ச்சி கொள்கிறான். எங்கிருந்த மல்ல வீரர்கள் என்ன பண்ணிட்டா பார்த்துட்டு அப்படியே ஓட்டம் முடிச்சு ஓடியோ போயிடுறான். இந்த கம்சன் என்ன பண்ணுறான், தூரியங்கிற அந்த பறை, அதாவது அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறத நிறுத்த சொல்லி என்ன செய்யறதுனே செய்யாமல் திகைச்சி, பெரியோர்லாம் அங்கே இருக்கா, உக்கிரசேனர், வசுதேவர், நந்தன் எல்லாரையும் கொன்னுடுங்கோங்கிறாங்க. தங்களை தொலைவில் துரத்தி அடிங்கோ அப்படின்னு கட்டளையிடுறான். கொடியோனான அவனுடைய சொற்களை கேட்ட நீங்கள் என்ன பண்ணிட்டே, ரொம்ப கோவப்பட்டு கருடன் எப்படி மலையை நோக்கி பாயுமோ அது மாதிரி ஹம்சன் உட்கார்ந்துருக்கக்கூடிய சிம்மாசனத்தை நோக்கி நீங்கள் அப்படியே பாய்ந்து வரேல். அவன் என்ன பண்ணுறான், வாழையை அப்படியே உருவுறான். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறேன், அவனை வலுவில் அப்படியே கைப்பற்றிட்டீங்க. அவன் என்ன பண்ணுறான், அவன் மேலே குதித்து தரையில் தள்ளி அவனோட மூட்டுகள் எல்லாம் நொறுங்கும்படி செஞ்சிட்டீங்க. உடனே இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறா, தேவர்கள்லாம் மலர் மாடி பொழிகிறா. என்ன தான் சொல்லுவோம், பயத்தால் எப்பொழுதும் தங்களையே நினச்சின்னு இருக்கிற, அதாவது சாமி இருக்குன்னு கும்பிட்றவாளை விட இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறவா தான் ரொம்ப அதிகமாக நினைக்கிறாளாம். அது மாதிரி இந்த இடத்துல சுவாமி உங்களையே நினச்சிட்டு இருந்தாவும் சாயுஜ்ய முக்தி அடைந்தான்னு சொல்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. பரமனே குருவாயூரப்பா, ஒரு பிறவியில் அவன் பண்ணின புண்ணியந்தான் என்னன்னு சொல்லி முடிக்கிறார். அது மட்டுமல்ல, தாங்கள் அந்த ஹம்சனுடைய 8 தம்பிகளையும் கொன்று விரைவாக சென்று தாய் தந்தையரை முதல்ல வணங்கி உக்கிரசேனரை மன்னராக முடிசூட்டிருக்கீங்க. யதுகுலத்தோர் அனைவரும் விரும்பியதெல்லாம் கொடுத்துட்டே மகிழ்ச்சி கடலில் வாழலாம் அழுத்தினீங்க. தேவகுருவான வியாழ பகவான்கிட்ட அறநூல்கள்லாம் கற்றவர்களும் பக்தர்களுள்ள சிறந்தவரான உத்தவரை போய் நண்பராக பெற்று மகிழ்ச்சி அடைஞ்சீங்க. நீங்கள் இந்த மதுராபுரியில் வசிக்கக்கூட அப்படியே கண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, தொடங்கிட்டீங்க. குருவாயூரப்பா, எனது நோயையும் போக்கி அருளணும்னு சொல்லிட்டு இந்த 75வது தசகத்தை முடிக்கிறார். 76வது தசகம் உத்தவர் தூது. குருவாயூரப்பா, தாங்கள் அனைத்தும் அறிந்தவராக இருந்தும் பலராமனோடு சாந்தீவனி முனிவர் பால சென்று 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்றுத் தெளிந்தீர்கள். இறந்து போன அவருடைய மகனை யம உலகத்திலேருந்து அழைச்சி வந்து குரு தட்சணையாக அவருக்கு கொடுத்தீர்கள். பிறகு பாஞ்சசன்யம்ங்கிற சங்கம் முழங்கி மதுரையம்பதிக்கு அப்படியே மதுரா நகரத்துக்கு வந்தாச்சு. கோபியர்கள் தங்களை நினைச்சு பிரேம பக்தினால் மெய் மறந்து போனான். பக்தி கொண்ட அவர்களை நினைச்சு கருணையினால் மெய் மறந்தே நீங்கள் போயிட்டேன். அப்படிப்பட்ட அந்த கோபியர்களின் அன்பின் மேன்மையை காண்பிக்க அந்த கோகுலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணினேர், உத்தவரை அனுப்புகிறேன். இந்த உத்தவர் என்ன பண்ணுறாரு, தங்களுடைய பெருமையினால் மேலும் மேன்மையடைந்து விளங்கக்கூடிய இந்த கோகுலத்தை அன்றைக்கி சாயங்காலமே வந்துட்டார் உத்தவர். நீங்கள் அங்கே வந்து உங்களை பற்றி சொன்ன செய்திகளை கூறி நந்தகோபன் யசோதையை ரொம்ப கேட்டு மகிழ்ச்சி அடைகிறான். நந்தனுடைய வாசலையில் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரை பார்த்த உடனே நீங்கள் தான் வந்துட்டேலோ அப்படின்னு சந்தேகப்பட்ட இந்த கோபியர்கள்லாம் தோழர்கள், தங்களது தோழர் வந்திருப்பது அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவளை நேரம் வந்துட்டாங்க. உங்களை மாதிரியே ஆடை அணிஞ்சதுனால அழகான அணிகலன்களை அழிஞ்சு உத்தவரை பார்த்த உடனே நீங்கள் முன்னாடி பண்ண திருவிளையாடல்கள்லாம் நினச்சி பரவசம் அடையிறா இந்த கோபியர்கள்லாம். பேச்சே இல்லை அவளுக்கு. அப்படியே ஒருவாறு சமாளிச்சுட்டு நம்மளவங்க நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் பார்க்காம உங்களோட என்னெல்லாம் பேசுவாளோ, உங்களுக்கு என்னெல்லாம் மரியாதை செஞ்சாலோ அத்தனையும் நான் தழுதழுக்க இந்த உத்தவருக்கும் செஞ்சாலாமே அப்படிங்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. சீமானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்கிறார். அதாவது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மானாகிய குருவாயூரப்பனுடைய நண்பனாக இருக்கணும்னா எந்த அளவு பேர் பெற்றுக்கணும், புகழ் படைத்திருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவருக்கு அந்த சீமான்கிற வார்த்தையை விட வேறு என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் கூட கருணை இல்லாத ஸ்ரீ கிருஷ்ணன் தாய் தந்தையான நந்தன் யசோதை இவர்களை மகிழ்விக்க உங்களை வந்து தூதராக அனுப்பினானா அப்படிங்கிற அங்கே உள்ள பட்டிக்காட்டு பெண்களெல்லாம் எங்களை பட்டிக்காட்டு பெண்ணாக எங்களை நினச்சிட்டு பட்டணத்து பெண்ணாக வந்து கண்ணன் அங்கேயே போய் இருக்கானா, எங்களை எல்லாம் மறந்துட்டானா, அப்படிப்பட்ட அவனை எங்களெல்லாம் காத்தருளணும் அப்படின்னு
சில பெண்கள்லாம் தனக்குத்தானே பேசிக்கிறா. அது மட்டுமல்ல, கருணைக்கடலே, ராசக்கிரீடையின் போது அந்த கோபியருடைய தலைமுடியெல்லாம் கீழே விழுந்துருத்து. அவளை திருப்பி அவள் மகிழ்கிற மாதிரி நீங்கள் அவளுக்கு காட்சி கொடுத்ததாமே. இந்த உலகமும் மயங்கக்கூடிய அழகு படைத்த குருவாயூரப்பா, அன்பிற்கு உகந்தவரான அந்த கோபியருடைய காதலில் கசிந்துருகி தங்களையே நினைக்க வேண்டி கதற அந்த கோபியரெல்லாம் இவ்வாறெல்லாம் தங்களைத்தாங்களே முற்றும் மறந்து உங்கள்கிட்டே அந்த மனசை பறி கொடுத்த காரணத்தினால கோபியர்கள் உத்தவர் ஞானம் செறிந்த தங்களுடைய செய்திகளை கூறி இயற்கை நிலையை அடையுமாறு செஞ்சார். அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்து பல திருவிளையாடல்கள் எல்லாம் பலவாறு பேசிகிட்டே இருக்கார். அப்படியே இந்த உத்தவர் கொஞ்ச நாள் அங்கேயே கழிச்சுட்டு இருக்கார். இப்படிப்பட்ட நிலைமையில் குருவாயூரப்பா, அந்த கோபிகள் இரவு பகல் எப்பயுமே உங்களையே பாடிண்டே வீட்டு வேலை செஞ்சாலாம். ஒருவர் பேசும்போது கூட உங்களை பற்றியே பேசினாலாம். தூக்கத்தில் உங்களையே கனவு கண்டாலாம். செயல்பாடுகள் பெரும்பாலும் தங்களை பற்றியதாகவே இருந்துதான். இவ்வாறு அனைத்தும் தங்கள் மையமாகவே இருக்க அதை பார்த்த உடனே ரொம்ப வியப்பில் மயங்கிட்டாராம் உத்தவர். உத்தவர் என்ன பண்ணுறாரு, பிரியையான கண்ணழகியான ராதைகிட்ட போய் சொல்கிறாரு, ராதையே, உன் அன்பமான அந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்ன தெரியுமா, தனியாக இருக்கும்போது என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார் தெரியுமா, இந்த பூ ராதைக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ராதை இப்படி தான் பேசுவா, கோவப்பட்டா மௌனமாக இருப்பா, பேசாமல் இருப்பா, தனியாக இருப்பா, நீ ஏன் அதே போல் இருக்கியே, நீ ஏன் பேசாமல் ராதை மாதிரி இருக்கியே என்று இவ்வாறெல்லாம் கூறி ராதையும் மகிழ்வித்தார் உத்தவர். அன்பு கோபியர்களே, விரைவில் நான் வந்து விடுவேன், இங்கே ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிறதுனால தான் வர முடியல, என்னோடய அன்பு குறைச்சல்னால வராமல் இல்லை, பிரிஞ்சிருக்கிறது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் நீங்கள்லாம் வருந்தாதீங்க, சீக்கிரமாக நாம் வந்துடுவோம், கூடுறதும் பிரியறதும் ஒன்றா, அதாவது இயற்கை தானே அப்படிங்கிறத அவங்கெல்லாம் வருத்தமடையாதபடி கிருஷ்ணர் சொன்னார், அதாவது குருவாயூரப்பன் சொன்னார்னு இந்த இடத்துல உத்தவர் அப்படியே வருந்தாத அளவுக்கு அழகாக பேசி முடிக்கிறார். குருவாயூரப்பா, இவ்வாறான பிரேம பக்தி உலகத்தில் எங்கேயுமே கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. சாஸ்திரங்கள் கற்றுதான் என்ன பயன், தவம் செஞ்சு என்ன புண்ணியம், இந்த கோபிகைகள் செய்தாலே இந்த ஒரு அன்புக்கு இணை வேறு எதுவுமே இல்லை. இவ்வாறு மகிழ்ச்சி பொங்க கூறிக்கொண்டே மெய்மறந்த உத்தவர் என்ன பண்ணுறார், கோகுலத்திலிருந்து மதுராபுரிக்கு அப்படியே திரும்பி வர அவரை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், மகிழ்ச்சி கொண்டீர்கள், குருவாயூரப்பா என்னையும் இந்த நோயிலேருந்து காக்கணும்னு சொல்லிட்டு இந்த 76வது தசகத்தை முடிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.